சென்னை பனையூர் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக விஜயபாஸ்கர் மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சந்திப்பு. மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்கள் தாவேக்காவில் இணைவதை குதிரை பேரம் என கூறி எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்வதாக புகார். எதிர்கட்சி என்ன செய்யும்? ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, எதிர்கட்சி அரசியல் செய்யாம என்ன செய்வாங்க? அதுதான் அவங்க செய்யறாங்க. நன்றி. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்த். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டார். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். அதிமுகவில் தவறான தலைவர் இருப்பதால் கட்சியிலிருந்து விலகியதாக சென்னை பனையூரில் பேட்டி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகி வந்ததற்கு என்ன காரணம்? கசப்பான நினைவுகள், சில காயங்கள், சில கண்ணீர்கள், ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்கிற அடிப்படையிலே நாங்கள் விலகி வந்துவிட்டோம். தாவேக்கா அரசு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக பொறுப்பு ஆளுநர் RV அர்லேகருடன் திமுக பிரதிநிதிகள் சந்திப்பு. குதிரை பேரம் மூலம் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை பதவி விலகச் செய்ய முதல்வர் விஜய் முயன்றதாக வைகோ பேசியதை சுட்டிக்காட்டி ஆளுநரிடம் புகார் மனு. தமிழகத்தில் நடைபெற்று வரும் குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்த கோரி ஆளுநரை சந்தித்தோம். அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனை கட்சி மாறகோரி போலீசார் வற்புறுத்தியது தொடர்பாகவும் மனு அளித்ததாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குதிரை பேரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை குறித்து ஆளுநரிடத்தில் நேரடியாக விளக்கணும். குதிரை பேரத்தினுடைய உச்சமாக நேற்றைய தினம் அவதூறு வழக்கிலே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வழிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் செய்ய நடைபெறவில்லை. நாகர்கோவில் திமுக எம்எல்ஏ ஆஸ்டினிடம் பேரம் பேசியது தாவேக்கா. வேப்பனஹள்ளி திமுக எம்எல்ஏ சீனிவாசனிடமும் தாவேக்காவினர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக RS பாரதி பகிரங்க குற்றச்சாட்டு. திமுகவினுடைய அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளோ அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்ஃபோலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நெல்லுங்கள், விஜயே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். அதே போல் சீனிவாசன் வேப்பனஹள்ளி தொகுதி ஓசூருக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதி, நீங்கள் வந்துட்டுனா நீ இளைஞராக இருக்கிற, இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாய், நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்கே வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்குறியோ எதை கூட கேட்குறியோ நாங்கள் தருவோம்னு ஆஃபர் பண்ணியிருக்கார். அதையும் கம்ப்ளைண்ட்டில் யார் யார் பேசினாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அண்மையில் தாவேக்காவில் இணைந்த விஜயபாஸ்கரை வைத்து OS மணியனிடம் பேரம் பேசியது தாவேக்கா. பாஜகவை தொடர்ந்து குதிரை பேரம் தொடர்பாக தாவேக்கா அரசு மீது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ நான் காரில் வரும்போது கேள்விப்பட்ட செய்தி என்னென்னா, விஜயபாஸ்கர் நேற்று தான் சேர்ந்தார். அவர் OS மணியன்கிட்ட பேசியிருக்காராம். OS மணியனே சொல்கிறார், இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும். ஆக ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வழிய தாவேக்கா அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறி அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் மனு.
கிண்டி ஆளுநர் மாளிகையில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மாநிலங்களவை எம்பி இன்பதுரை ஆகியோர் மனு. குதிரை பேரத்தின் மூலம் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கும் தாவேகாவின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் மனு அளித்த பின்னர் அக்கட்சி கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 1 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக குதிரை வேகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு அவர்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருப்பதை கண்டித்தும், தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மேதகு ஆளுநர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். குதிரை பேரம், சட்டவிரோத கைது மற்றும் காவல்துறை மிரட்டலில் தாவேக அரசு ஈடுபடுவதாக புகார். தாவேகாவின் குதிரை பேரம் தொடர்பாக திமுக, அதிமுகவினர் அளித்த புகார் குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம். ஆய்வு செய்வதற்கு ஆளுநருக்கு முழு அதிகாரம் உள்ளது. ஆளுநரை கொச்சைப்படுத்தி பேசுவது அமைச்சருக்கு அழகல்ல என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காட்டம். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசினுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அதை கொச்சைப்படுத்தி பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. பெண் குழந்தைகளிடம் காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் நடந்து கொண்ட விதம் குறித்து ஆளுநரிடம் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அமைச்சர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை கோரி ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் விளக்கம். ஆளுநர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும், கேபினட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினட் கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். பணியிட மாறுதலுக்கு லஞ்சம் பெறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் மீது புகார் வந்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தாவேக அரசை தொடர்ந்து பாஜக விமர்சித்துதான் வருவதாகவும் பேட்டி. நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபா வரை லஞ்சம் கேட்பதாக கூட புகார்கள் வந்திருக்கு. ஆக நாங்கள் பகிரமாக குற்றம் சொல்றோம். நாங்கள் யாருக்கும் பின்புலமாக இல்லை. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களை தவிர 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வழங்கிய மனு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம். மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி செய்வோர் தயக்கமின்றி ஆளுநர் மாளிகையை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் பிரச்சினைகளை தன்னிடம் கூறினால் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு தீர்வு காண்பேன் என ஆளுநர் அர்லேகர் உறுதி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக எழுந்த புகாரில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சம்மன். இருவரும் நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அளித்த காவல்துறை. தாவேக பேர விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கிய திருவல்லிக்கேணி போலீசார். ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்டுள்ள நரேஷ், ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகியோர் பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள வெங்கட நாராயணன் ஆளுநருடன் சந்திப்பு. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் படுதோல்வி, உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது, கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆய்வு. தனது பேரனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்தினருடன் லண்டன் புறப்பட்டு சென்றார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் உற்சாக முழக்கம் எழுப்பி வழி அனுப்பி வைத்த அக்கட்சி தொண்டர்கள். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக இருந்த மூத்த IAS அதிகாரி சிவ்தாஸ் மீனா ராஜினாமா. சட்டத்துக்கு புறம்பாக எந்த நடைமுறையும் பின்பற்றாமல் அரசு கட்டாய ராஜினாமா செய்ய வலியுறுத்தியதாக குற்றச்சாட்டு. சகோதரர் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிதியமைச்சர் மரிய வில்சன். வரும் 10ஆம் தேதி மரிய வில்சன் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நீதிபதி சேரலதன் உத்தரவு. கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது ஏற்புடையது அல்ல. கணக்கு தீர்ப்போம் என பேசியிருப்பது ஆதவ் வகிக்கும் அமைச்சர் பொறுப்புக்கு பெருமை சேர்க்காது என CPI மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திருமாவளவன் வென்று துணை முதலமைச்சராக வேண்டும். ஓமலூரில் நடைபெற்ற மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். உடல்நலக் குறைவு காரணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. ராமதாஸின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகம் கடும் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொள்வது உறுதி. டெல்டா விவசாயிகள் மீண்டும் எலிக்கறி சாப்பிடும் நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி வேதனை. தாவேக பெண்களை இழிவாக பேசிய புகாரில் திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமன் கைது செய்யப்பட்ட விவகாரம். கைது நடவடிக்கை ரத்து செய்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. வடமேற்கு வங்காள விரிகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 3 நாட்களில் வடக்கு ஒடிசா, வடக்கு சத்தீஸ்கர் நோக்கி மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். பல்வேறு முக்கிய விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. ராஜஸ்தானில் உள்ள முதல் பசுமை வழி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. தொழிற்சாலையின் செயல்பாடுகள் குறித்து வல்லுநர்களிடம் கேட்டறிந்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் 480 கோடி மதிப்பிலான விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகள் வரை கையாறும் வகையில் வடிவமைப்பு. பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் பிரிவினைவாத அரசியலில் ஈடுபட்டதில்லை. தேசம் மட்டுமே முதன்மை என்ற கொள்கையுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமி கண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டின் 3வது குறைகடத்தி ஆலையில் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். மகாராஷ்டிராவின் தலைநகரான மும்பையில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. சுரங்கப்பாதை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் மூழ்கடித்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மும்பையில் வெளுத்து வாங்கும் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் பல்வேறு இடங்களில் இடுப்பளவுக்கு தேங்கிய மழைநீர். அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் நிலைகுலைந்து போன வெனிசுலாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2645 அதிகரிப்பு. 15,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து தவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியில் களம் இறங்கியதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார் இந்தியாவின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி. சச்சின் டெண்டுல்கர் 16 வயதில் களம் இறங்கிய நிலையில் தனது 15 வயதில் சச்சினின் சாதனையை முறியடித்தார் சூரியவன்ஷி. ஃபிஃபா உலகக்கோப்பையை அமெரிக்க அணி வென்றால் நிலவுக்கு கால்பந்தை அனுப்புவோம் என நாசா வாக்குறுதி. டீம் USA வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாசா தலைவர்